ஜெய்பி பௌத்தம் வாழ்க. நமோ புத்தாயா. தோழமைகளை, இன்றிலிருந்து நான் பேரன்பிற்குரிய தோழரும் கவிஞருமாகிய யாழன் ஆதி அவர்கள் எழுதிய தம்மபதம் என்ற கவிதை தொகுப்பில் சிறு கூறுகளாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். தம்மபதம் என்பது பாலி மொழியில் புத்தருடைய கருத்துக்கள் தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு. அது திரிபீடகத்தில், சுத்த பீடகத்தில், குந்தக நிகாயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழிலும் கூட மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக இருந்தாலும் கூட தோழர் அவர்கள் மிக எளிய, நாம் அனைவரும் புரிந்து பயனுறும் வகையில் கவிதையாக எளிய நடையில் கொடுத்துள்ளார். ஆக நாம் அதற்குள் பயணிக்க முற்படுவோம். முதல் கவிதை. மனம் முன்னோடி, மனம் தலைமை, தீயது பேசும், தீயது செய்யும் மனம், துன்பத்தால் தொடரப்படும், காளையை தொடரும் வண்டியாய். இங்கே மனம் என்பது முன்னோடி என்று சொல்கிறது. மனம்தான் நல்லதற்கும் அதுதான் காரணம், தீயதற்கும் அதுதான் காரணம். இங்கே இதனுடைய கருத்தியல் மையம் என்பது மனம்தான் அனைத்திற்கும் காரணம் என்பது. அதுவே தத்துவார்த்த சாரத்தையும் கொண்டிருக்கின்றது. இதனுடைய தொடக்கத்தில் மனம்தான் அதிகாரமயமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. நல்லதற்கும் அதுதான், தீயதற்கும் அதுதான். இங்கே மனத்தை ஒரு தனிப்பட்ட உளவியல் நிலைப்பாடாக கூறவில்லை. அது பல்வேறு காரணங்களினுடைய விளைவானது, ஒரு இயங்கியல் தன்மையானது. இயங்கியல் என்ற கோட்பாடு, காரண காரிய தொடர்பு என்ற பல்வேறு விஷயங்கள் இந்த முதல் கவிதைக்குள்ளேயே சாரமாக அடர்த்தியாக கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கே சிந்தனை, மொழி, செயல், இந்த மூன்றினுடைய ஒரு இயங்கியல் போக்காக மூன்றையும் உள்ளடக்கிய ஒரு செய்தியாக உள்ளது. மனமே அனைத்திற்கும் காரணம். இங்கே தீமை செய்யும், தீயது பேசும், தீயது செய்யும் மனம். தீயது பேசும் முதலில் ஒரு செயலுக்கு முன்பாக முதலில் கருத்து உருவாக்கப்படுகிறது. இங்கே கருத்துருவாக்கம், அடுத்ததாக செயல் என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு செயலுக்கு காரணமாக ஒரு கருத்து, அது மொழியாக பேசப்படுகிறது. ஆக அந்த செயலுக்கு முன்பாக மொழி என்பதை வைக்கிறார் புத்தர். ஆக இங்கே மனம் என்பது நல்ல பயிற்சிக்கு உட்பட்டு, நல்ல வழிகாட்டுதலோடு, நல்ல கருத்தியல்களோடு இயங்கினால் நல்ல விஷயம் நடக்கும். முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வரும். ஆக இந்த மனத்தினுடைய அடிப்படைத்தன்மையை இங்கே கருத்தியல் கோட்பாடாக, கருத்தியல் நிலைப்பாடாக கொடுத்துள்ளார். அடுத்ததாக காளையை தொடரும் வண்டி, காளையை தொடரும் வண்டி, தொடரும் வண்டியாய். காளை என்பது ஒரு தீய மனத்தையும், வண்டி என்பது அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவான துன்பத்தையும் குறிப்பதாக ஒரு உருவக செய்தியோடு இருக்கின்றது. ஆக துன்பம் என்பது வெளியிலிருந்து வரும் ஒரு விஷயம் அல்ல. இது மற்றவர்கள் கூறுவது போல கடவுளையோ விதியையோ சொல்ல முடியாது. நமது செயலுக்கு நாம் தான் பொறுப்பு என்று ஒரு தனி நபரினுடைய பொறுப்பை மிக முக்கியமாக முன்னிறுத்துகிறது என்று சொல்லலாம். மனம் முன்னே செல்கிறது என்பதில் பகுத்தறிவாக இயங்குவதற்கு மனிதனே பொறுப்பு என்று சொல்வதன் மூலமாக இங்கே சமூக நீதியினுடைய ஒழுக்க அரசியலை ஒரே இடத்தில் இணைக்கிறது, மனிதனை பொறுப்பாக்குகிறது. தீய மனம் தலைமையேற்கும் போது துன்பம் அதன் பின்பு தவறாமல் தொடரும், கட்டாயமாக வரும். இது ஆப்ஷன் கிடையாது, கட்டாயமாக நீ செய்ததற்கு எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் எ ரியாக்ஷன். ஸோ அது கட்டாயம் வரும். ஆக நல்ல விஷயங்களை உள்வாங்கி நல்ல மொழியின் மூலமாக நல்ல செயல்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை உள்ளடக்கி இருக்கின்றது. நன்றி. நாளை அடுத்த கவிதை கருவுக்குள் செல்லலாம். நன்றி. ஜெய்பி. பௌத்தம் வாழ்க.